கள்ளக்காதலனை ஏவி பல பெண்களை ஏமாத்தி ஆபாச வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க இங்க ஒரு கேடி லேடி. ரெக்க முளைச்ச மோகினியின் சூதுவேலை அம்பலமானது எப்படி? நான் சூடான மோகினி, கை தீண்டாத மாங்கனி, வரியா மாமனே வரியா என்ற பாடலுக்கு வளைந்து வளைந்து குத்தாட்டம் போடும் இந்த லேடி ஒரு பலே கேடி. கள்ளக்காதலனோடு கைகோர்த்து ஜூஸ் குடிக்க வரும் அடல்ட்டுகளுக்கு ஆபாச வலை வீசி நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்கும் பப் தேவதை இவர். கையில் பியர் பாட்டிலோடு பப்பில் பட்டையை கிளப்பும் இந்த மிட்நைட் மோகினியின் வண்டவாளங்கள் வண்டி வண்டியாயிருக்கிறதாம். சிறகடித்து பறக்கும் இந்த மாடர்ன் மோகினி கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கடம்பத்தூரில் செய்த களவாணித்தனங்களை கண்டுபிடிக்க திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினார். இந்த டேஞ்சர் ராணியின் பெயர் ஹேமலதா. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் உள்ள இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர். வயதோ 33. திருமணமாகி கணவனை பிரிந்த ஹேமலதா 2 பிள்ளைகளுடன் தனிமையில் வசித்து வருகிறார். கடம்பத்தூர் காவல் நிலையம் முன்பு தள்ளுவண்டி கடை போட்டு ஜூஸ், சமோசா, பஜ்ஜி உள்ளிட்டவைகளை விற்பனை செய்து வருகிறார் ஹேமா. ஆனால் அம்மணியின் பெயரை கேட்டால் கடம்பத்தூரே நடுநடுங்குமாம். பகலில் யூனிஃபார்மோடு ஜூஸ் கடைக்கு கஸ்டமர்களாக வருபவர்கள் இரவில் மஃப்டியில் பேபியோடு பாட்டு பாட வந்து விடுவார்களாம். ஆம், இந்த பஜ்ஜி போண்டா பிசினஸ் எல்லாம் ஹேமாவுக்கு பார்ட் டைம் ஜாப் தான். அந்தி சாய்ந்ததும் ஹேமா போடும் டிராமாக்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. பகலில் இழுத்து போர்த்திக் கொண்டு குத்துவிளக்காய் ஜூஸ் விற்கும் ஹேமா இரவானால் போதும் மாடர்ன் மங்கையாக மாறி பியர் பாட்டிலுடன் ட்ரெண்டிங் பாடலுக்கு இறங்கி குத்தாட்டம் போடுவாராம். பாய் பெஸ்டிகள் புடைசூழ அம்மணி ஆடும் மாட்டம் அப்பப்பா சொல்லில் அடங்காத சோசியல் மேனரிசம். கடந்த சில மாதங்களுக்கு முன் கடையில் ஜூஸ் குடிக்க வந்த பிரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தன் என்ற வாலிபரை வளைத்து போட்டு கள்ளக்காதலனாக்கிக் கொண்டார் ஹேமலதா. பின் ஜெயந்தனை பகடையாக்கி பல பெண்களின் வாழ்க்கையில் உருட்டத் தொடங்கினார். அப்படித்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஹேமலதாவின் ஜூஸ் கடைக்கு கணவனோடு ஜூஸ் குடிக்க வந்திருக்கிறார் ஓர் இளம் பெண். அங்கே ஜூஸ் கிளாஸ் கழுவிக் கொண்டிருந்த கள்ளக்காதலன் ஜெயந்தனும் கணவரோடு வந்திருந்த பெண்ணும் ஒன்றாக பள்ளியில் படித்துள்ளனர் போல. பார்த்த உடனே, ஹே ஜெயந்தா, என்ன தெரியலையா என கேட்க, உன்னை மறக்க முடியுமா என ஜெயந்தன் கூற, இருவரும் மீண்டும் அறிமுகமாகி இருக்கிறார்கள். செல்போன் எண்ணை பரிமாறிக்கொண்ட கையோடு, இவர்தான் என் கணவர், கடம்பத்தூரில் கவர்மெண்ட் ஆபீசராக பணிபுரிகிறார் என இன்ட்ரோவும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார் அந்த பெண். அன்று முதல் இருவரும் நெருங்கி பழகியிருக்கிறார்கள். ஒரு நாள் தானே, யாருமே இல்லை என சோக கீதம் பாடி ஜூஸ் கடைக்கு வந்திருந்த பள்ளி தோழியை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் ஜெயந்தன். அங்கே இருவரும் ஓல்டு மெமரிஸ்களோடு அரை நிர்வாணத்தில் ஆற தழுவி ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். ஒரு புறம் இவையெல்லாம் ஜெயந்தனின் செல்போனில் வீடியோவாக பதிவாகிக் கொண்டிருந்தது. பாவம், அந்த பெண்ணிற்கு தெரியாது. அந்த நேரத்தில் திடீரென வீட்டிற்குள் நுழைந்த ஹேமா, இங்க என்ன நடக்குது, அவன் என் லவர், நீ இங்க என்ன பண்ற என தன்னை அக்மார்க் உத்தமை போல காட்டி டிராமா போட்டிருக்கிறார். அந்த இளம்பெண் அணிந்திருந்த உடைகளையும் உருவி நிர்வாணமாக்கி அதையும் வீடியோ எடுத்துள்ளார். அத்தோடு அந்த பெண் அணிந்திருந்த 1.5 சவரன் தங்க நகையையும் பறித்திருக்கிறார் ஹேமா. இவை அனைத்தும் ஹேமலதாவின் மாஸ்டர் பிளான். நேராக அந்த இளம்பெண்ணின் கணவருக்கு போன் செய்த ஹேமா, உன் மனைவி என் காதலன் ஜெயந்தனுடன் இருந்த ஆபாச வீடியோவை இணையத்தில் அப்லோடு செய்து விடுவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார். பணம் கொடுக்கவில்லை என்றால் நகையை திருடிவிட்டதாக போலீசில் புகார் அளிப்பேன் எனவும் மிரட்டியுள்ளார். இதனால் அலறிய அந்த இளம்பெண்ணின் கணவர் வட்டிக்கு வாங்கியாவது பணத்தை கொடுப்பதாக கூறியிருக்கிறார்.
சரிம்மா இருங்க நீங்க கோச்சிக்காதீங்க. நான் எடுத்துட்டு சனிக்கிழமை காசு குத்துறேம்மா. எனக்கு அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணி குத்துருமா. நீங்க உங்க காரியத்துலதான் கண்ணா இருக்கீங்க பாத்தீங்களா? நாங்க அவன் என்ன சொல்றேன்னு கேட்க மாட்டீங்க. நேத்து என்ன பிரச்சனை தான் அவன் சொல்றான், அதை நீங்க காதுலயே வாங்க மாட்டீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற, நீங்கள் என்ன காவல் நிலையம் செல்வது, நானே செல்கிறேன் என கூறியிருக்கிறார் அந்த பெண்ணின் கணவர். இதனால் உஷாரான ஹேமலதா உடனே கள்ளக்காதலனுடன் சேர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஜெயந்தனின் அம்மா படத்தில் வைத்திருந்த நகை பணங்களை அந்த பெண் திருடிச் சென்று விட்டதாக புகார் அளித்திருக்கிறார். அதன்படி திருவள்ளூர் தாலுகா ஆய்வாளர் 2 தரப்பையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து ஹேமலதா போட்ட சதி திட்டங்கள் அம்பலமாகி இருக்கிறது. திருமணமான பெண்ணை வலையில் விழ வைத்து மிரட்டி பறித்த நகையை அவரிடமே கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார் ஆய்வாளர். இப்போதே கொண்டு வந்து தருகிறேன் என வீட்டிற்கு வந்த ஹேமா அதன் பிறகு இருந்த இடம் தெரியாமல் மாயமாகி உள்ளார். இதையடுத்து ஜெயந்தன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள ஹேமலதாவை தேடி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் ஹேமலதாவின் பிடியில் அந்த இளம்பெண் மட்டுமின்றி பல காவலர்களும் கூட சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக ஹேமாவை இன்னும் கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக பாதிக்கப்பட்டவர்கள் சந்தேகம் எழுப்பி உள்ளனர். இது தொடர்பாக திருவள்ளூர் டிஎஸ்பி விரைவில் ஹேமலதாவை கைது செய்வோம் என உறுதியாக கூறியுள்ளார். பகலில் தள்ளுவண்டி கடை வியாபாரம், இரவில் பப்பில் குத்தாட்டம், நிர்வாண வீடியோக்களை வைத்து பணம் பறிப்பு என காவல்துறையையே கதிகலங்க வைத்த கேடி ஹேமா சிக்கினால் மட்டுமே இன்னும் எத்தனை பேர் அவரின் மாய வலையில் மாட்டியிருக்கிறார்கள் என்று தெரிய வரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.